மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து இரண்டாம் கட்டமாக இன்று முதல் தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இன்னைக்கு எந்தெந்த தொகுதி நிர்வாகிகளோட ஆலோசனை மேற்கொள்ளப்படுது, இந்த தொகுதியுடைய முக்கியத்துவம் என்ன, இரண்டாம் கட்டத்தில் என்ன விதமான ஆலோசனை எல்லாம் கேட்கப்படும், முன்வைக்கப்படும்? கடந்த முதல் கட்ட ஆலோசனையில் எப்படி கட்சி நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனை வழங்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு ஆய்வுக் கூட்டம், ஆலோசனை கூட்டமானது தான் இரண்டாம் கட்டமாக இன்று தொடங்கி இருக்கிறது. இன்றிலிருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இந்த ஆய்வுக் கூட்டங்களானது நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 17 தொகுதிகளுக்கு இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த 17 தொகுதிகளுக்கு நடக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதல் நாளான இன்று இரண்டாம் கட்டத்தில் தேனி மற்றும் ஆரணி தொகுதிகளுக்கு காலை தேனி தொகுதிக்கும் மாலையில் ஆரணி தொகுதிக்கும் நடைபெற இருக்கிறது. தேனி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 2014, 19 ஆகிய 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற்றது. 2014 ஆர் பார்த்திபன் வெற்றி பெற்று அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயலலிதா இருந்தபொழுது, அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தபொழுது 2014 அங்கே வெற்றி பெற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக 2019 ஓ பன்னீர்செல்வத்தின் மகனான ஓபி ரவீந்திரநாத் அந்த தொகுதியில் போட்டியிட்டு EVKS இளங்கோவனுக்கு எதிராக அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவுக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த தடவை அங்கே அதற்கான வாய்ப்புகள் அதிமுகவுக்கு அமையாமல் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதுவும் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் பெரும் பின்னடைவாக இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளில் அதுவும் ஒன்று. ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த தொகுதியாக, சொந்த மாவட்டமாக அது இருப்பதால் அங்கே அவர்களுக்கான செல்வாக்கு, அங்கே அவர்களுக்கான வாக்கு வங்கி இருப்பதாக அவர்கள் சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு சென்று அங்கே டெபாசிட்டை இழந்திருக்கிறது. மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. திமுகவின் தங்கத்தமிழ் செல்வன், அதே போல அதிமுகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நாராயணசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், இவங்க 3 பேருமே அதிமுகவிலிருந்து பயணம் செஞ்சவர்கள் என்பதும் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இருவர் இரட்டலைக்கு எதிராக போட்டியிட்ட ஒரு களமாக அந்த களம் இருக்கிறது. அதில் தங்கத்தமிழ் செல்வன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அந்த தேர்தலில் ஏன் அதிமுக இவ்வளவு ஒரு பின்னடைவை சந்தித்தது என்பதை நிர்வாகிகள் விளக்க இருக்கிறார்கள். அது குறித்த ஆய்வுகள் மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. தற்போது இந்த ஆய்வுக் கூட்டமானது கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கி இருக்கிறது. ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2014 ஏழுமலை அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திமுகவின் சிவானந்தத்தை எதிர்த்து. அதே போல 2019 பார்த்தோம்னா காங்கிரஸோட விஷ்ணு பிரசாத்தை எதிர்த்து அதிமுகவின் ஏழுமலை மீண்டும் போட்டிட்டார். 2014 ஏழுமலை வெற்றி பெற்றார். ஆனால் 2019 அவருக்கான வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். இந்த தடவை அதிமுக சார்பாக கஜேந்திரன் போட்டியிட்டு இருக்கிறார். ஆனால் அவரும் இந்த தடவை அங்கே தோல்வியை சந்தித்திருக்கிறார். இருந்த போதிலும் 2ஆம் இடம் டெபாசிட்டை பெற்றிருக்கிறது அதிமுக ஆரணி தொகுதியை பொறுத்தவரை. ஆகையால் அந்த தொகுதியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய 6 சட்டமன்றங்களில் எப்படி செயல்படணும், அதே போல் தேனியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எப்படி செயல்படணும் என்பதுதான் முழுக்க நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்ட தேர்தலில் எப்படி அதிமுக களம் காண வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள், அறிவுரைகள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் 6 பேர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த டேபிள் சேர் அவங்க நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலுக்கு, அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்கிறார்கள். மேலான ஆலோசனைகளையும் அடுத்த கட்டமான கட்சியின் வளர்ச்சி பணிகளையும் அவங்க சொல்ல இருக்கிறாங்க. தேவா, அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. என்னுடைய பின்னணி தொடர்பான விரிவான விவரம் பண்ணிட்டீங்க சுபாஷ். தகவலுக்கு நன்றி.